ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு டுட்டோரியலில் நம்ம ஒரு டூல் பார் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரியே போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்ளர் வியூ அப்படி வந்து பார்த்துருப்போம். எப்படி வந்து ரீசைக்ளர் வியூ வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த காட்லினோட பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த டூல் பார் மெனு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூல் பார் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இதில் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் அப்படின்றது இல்லை, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டைரக்டரி ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் ஃபைலுக்கான டைரக்டரி. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வேல்யூஸு, லேஅவுட்டு, மெனு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு லேஅவுட்டு, வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மெனு. ஸோ என்ன அப்படின்னா மெனு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஆப் பார் அந்த டூல் பாரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க போதோ அது எல்லாமே இந்த மெனு அப்படின்ற ஒரு தனி லேஅவுட் போட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ இந்த மெனு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஃபோல்டர், ரிசோர்ஸ் ஃபோல்டரு. அண்ட் இதில் வந்து நியூவில் மெனு ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இந்த XML லேஅவுட் ஃபைலுக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டூல் பார் மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேமிங் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த ஃபைலுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல் பாரில் என்னென்ன மெனு எல்லாம் இருக்க போதோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெனு பார்க்கான அந்த இது க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் மெனுவில் ஆட் பண்ணணும்னா ஐகான்ஸ்லாம் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஐகான்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு சில இன்பில்ட் ஐகான்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி இது பண்ணுறேன்னா ட்ராவபிள் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நியூ அப்படின்றதுல அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அசட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அசட் டைப் இதில் கிளிப்பார்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் உள்ள இது லைக் இன்பில்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் உள்ள ஒரு சில ஐகான்ஸு. ஸோ கிளிப்பார்ட்டை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல நிறைய ஐகான்ஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து இன்பில்டாக இருக்க ஐகான்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ இந்த டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஆட் ஆகிரும். ஆர் இன்கேஸ் நீங்கள் வந்து வெக்டார் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா லோக்கல் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே வந்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கே சேவ் ஆகுதுன்னா ட்ராவபிளில் சேவ் ஆகும். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ட்ராவபிளில் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அந்த டிக் மார்க்கானது. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தேவையான ஒரு சில இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மெனுஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ மெனுஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐட்டம் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. அண்ட் இந்த ஐட்டம் வந்து என்ன அப்படின்னா மெனுஸில் உள்ள ஒவ்வொரு மெனு. இப்போ வந்து நீங்கள் ஒரு நேவ் பார், ஆப் பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செட்டிங்ஸு, ஹோம் ஃபைலு அண்டு அதர் ஐட்டம்ஸ், அக்கௌண்ட், ப்ரொஃபைல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஐட்டமாக வந்து கன்சிடர் பண்ணப்படும் இந்த இடத்துல டேக்கில். ஸோ ஐட்டம் வந்து பொதுவாக இதில் என்னென்ன தேவைப்படும்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி நீங்கள் கொடுக்கணும். லைக் இந்த ஐடி எதுக்குன்னா அந்த டேக் இப்போ செட்டிங்ஸுக்குன்னு நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஐடி. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் ஐகான் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஐடிக்கு அப்புறம் என்னன்னா டைட்டில் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் டைட்டில் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அதுக்கு என்ன நேம் அப்படின்றத கொடுக்குறதுக்காக ஸோ நான் ஆட் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இது அந்த மாதிரி ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து நம்ம வேல்யூஸில் கொடுத்து தான் கொடுக்கணும். பட் நான் இப்போதைக்கு வந்து டேரெக்டாக கொடுக்குறேன். லைக் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபைலில் கொடுத்து அதை கால் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக இப்போ டேரெக்டாகவே எழுதுறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஐடி முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நமக்கு தேவையானது ஐகான். ஸோ இந்த ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ட்ராவபுளில் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த எப்படி வந்து நம்ம ஐகான் செலக்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லி. ஸோ அந்த ட்ராவபிள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வரும். அண்ட் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐடியில் ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் சேம் ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவபிளில் பேஸ் அக்கௌண்ட் சர்க்கிள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் ஐட்டம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் செட்டிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைட்டிலு. ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐகான் அண்ட் ட்ராவபிள். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் ஐசி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெனுஸ் ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடு ப்ரொஃபைலு செட்டிங்ஸ் எல்லாமே வரும். லைக் பேசிக்காக இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த 3 டாட் இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக, ஸோ இந்த 3 டாட்டில் தான் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் இந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். பட் நமக்கு இந்த இடத்துல ஐக்கானாக வரணும், இந்த 3 டாட் கிளிக் பண்ணாமல் எனக்கு இது ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இதை யூஸ் பண்ணோம். ஆல்வேஸ் சாரி ஷோ ஆல்வேஸ் ஸோ ஆக்ஷனா ஸோ இதில் ஆல்வேஸ். ஸோ இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐக்கான் வந்து இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சேம் இங்கேயும் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஐக்கான் அப்புறம் ப்ரொஃபைல் ஐக்கான் ரெண்டுமே இதாகிடுச்சு. அண்ட் செட்டிங்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகலை. ஏன் அப்படின்னா லைக் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு இது வரும். ஏன் அப்படின்னா நான் அந்த ஷோ ஆஸ் ஐக்கான் ஸோ இந்த இதை வந்து இங்கே யூஸ் பண்ணல அப்படின்றப்ப எந்த ஒரு மெனுவாக இருந்தாலும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வர மாதிரி இது டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெனு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நியூவில் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் எம்டி வியூ ஆக்டிவிட்டி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார் ஆக்டிவிட்டி. ஸோ டூல் பார் ஆக்டிவிட்டி அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காட்லின். ஓகே, செலக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூல் பார் ஆக்டிவிட்டி அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா லைக் இந்த டூல் பார் ஆக்டிவிட்டி இப்போ லே அவுட் க்ரியேட் பண்ணிக்கோம் இல்லையா, ஸோ இந்த டூல் பார் ஆக்டிவிட்டி டூல் பாரில் போயிட்டு நம்ம ஒரு டூல் பார் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ். ஸோ டூல் பாரில் என்னென்ன மெனு வரணுன்றதான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம டூல் பார் வந்து இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இப்போ நான் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டூல் பார் அப்படின்றத கொடுக்கணும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டாட் ஆப் இப்படி டூல் பார் வருதுன்னு பார்ப்போம்.
இதில் வந்து என்னென்னா 2 டூல் பார் இருக்குது. ஸோ அதனால தான் கீழே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு எக்ஸு ஆப் காம்பேக்ட் விட்ஜெட். ஸோ இதுதான். ஸோ மேட்ச் பேரண்ட்டு லேஅவுட் விட்து வந்து மேபி ஒரு 150 அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார் அப்படின்றதே கொடுக்குறேன். அண்ட் டைட்டில் டெக்ஸ்டோட கலரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ரெட்டு கொடுப்போம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டூல் பார் அப்படின்றத கொடுத்துட்றேன். டூல் பார். அண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் இருக்குது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா. ஓகே. அண்ட் இதோட கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் மார்க் ஆட்ரிபியூட் ஸ்லாஷ் கலர் பிரைமரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட கலர் பேக்ரவுண்ட் வந்து மாறி இருக்குது தெரியும் உங்களுக்கு. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் என்னென்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மெனூஸ் எல்லாமே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா லைக் இதுவுமே வந்து ரீசைக்ளர் வியூ மாதிரி தான். நம்ம வந்து இப்போதைக்கு மெனூஸ் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டூல் பார் வந்து தனியாக இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் லேட்டராக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டூல் பார் ஆக்டிவிட்டியில் போயிட்டு ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டூல் பார் ஆக்டிவிட்டியை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டூல் பாரை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ டூல் பார் நான் என்ன பண்ணேன்னா டூல் பார். ஸோ இந்த டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இங்கே டூல் பார் வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த டூல் பாரை வந்து நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அதுதான். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார். அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து நம்ம எந்த டூல் பார் யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ் ஆப் காம்பேக்ட் அண்ட் கீழே வந்து ஆண்ட்ராய்டு விட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நம்ம மேலே யூஸ் பண்ண வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டூல் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேபி இம்போர்ட் ஆகுறதுல எரர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கலாம். லைக் என்னென்னா டூல் பார் தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம் பட் எரர் வருதுன்னு. ஏன்னா அது வேறு பேக்கேஜ், இது வேறு பேக்கேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த டூல் பாரோட பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் காம்பேக்ட் விட்ஜெட், ஸோ அதே இதை தான் இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல r.id டூல் பார் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சப்போர்ட் பாரோட செட் பண்ணோம். ஸோ செட் சப்போர்ட் ஆக்ஷன் பார் அண்ட் இதில் வந்து டூல் பார் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூல் பார் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில இதை வந்து ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓவர் ரைட். மேபி நம்ம இதுலேருந்து இது பண்ணலாம். ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன டைரெக்டாக நான் இது பண்ணுறேன். ஆன் கிரியேட்
ஆப்ஷன் மெனு. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை கொடுத்தோன்னே நமக்கு வந்து இது இதாகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா லைக் இது வந்து ஆன் கிரியேட் ஆப்ஷன் மெனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஆன் கிரியேட் ஆப்ஷன் அப்படின்னு மெனு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ரீசைக்கிளர் வியூக்கு இன்ஃப்ளேட்டர் அந்த இது யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்குமே இருக்குது. ஸோ இது வந்து மெனு இன்ஃப்ளேட்டர் அப்படின்ற இது. அண்ட் மெனு இன்ஃப்ளேட்டர் டாட் இன்ஃப்ளேட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெனு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் அந்த என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லி, ஸோ இந்த மெனுஸ் ஓகேவா. ஸோ இந்த இதுதான். அண்ட் இதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆர் டாட் மெனு. ஸோ இது மெனுஸ் ஃபோல்டரில் தானே இருக்குது. ஸோ மெனு டாட் டூல் பார் மெனு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டைப்பு, ஸோ மெனு தானே, ஸோ மெனுனே கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் அந்த இதில் வந்து லைக் ஜஸ்ட் இதில் ட்ரூனே கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. லைக் என்னென்னா இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. அதாவது இந்த லேஅவுட்டோட அந்த ஐட்டம்ஸ் அந்த இது கிரியேட் பண்ணுது மெனு ஐட்டம்ஸு. ஸோ இது ரெண்டு தனித்தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ நம்ம இங்கே ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லைக் எதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் ஆப்ஷன் ஐட்டம் செலக்டட். ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆன் ஆப்ஷன் செலக்டடு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வென் ஒரு கண்டிஷன் மாதிரி எழுத போகிறோம். ஸோ வென் என்னென்னா ஐட்டமோட ஐடி. ஸோ இந்த இடத்துல இதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஐடி எழுத சொன்னேன். லைக் எதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக. ஸோ இந்த ஐட்டம் அந்த ஐடியை தான் கெட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்ற ஒரு இது மூலயமா நம்மளோட மெனு ஐட்டம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது அந்த ஓவர் ரைட் ஃபங்க்ஷனு. அண்ட் இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். ஸோ எந்த இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஐட்டம் டாட் கெட் ஐட்டம் ஐடி. ஓ சாரி இது அது வந்து ஜாவாவில் வரும். சாரி கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டாட் கெட் ஐட்டம் ஐடி வந்து ஜாவா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வரும். ஸோ இதில் வந்து வெறும் ஐட்டம் டாட் ஐட்டம் ஐடி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர் டாட் அண்ட் இதில் வந்து ஆர் டாட் ஐடி டாட் ஆட் ஐக்கான். ஸோ இந்த ஆட் ஐக்கானா அப்படின்றது செக் பண்ணுறேன். அண்ட் இதுவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஒரு டோஸ்ட் மெசேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா இது ஆட் ஐக்கானுக்கான இதாக இருந்தால் ஆட் ஐக்கான் கிளிக்டு அப்படின்னு சொல்லி வரட்டும்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டோஸ்ட் டாட் லென்த் லாங்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஷோ. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஐக்கான் அப்படின்றது எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர் டாட் ஐடி டாட் அதாவது நான் வெளியில் இருக்க அந்த ரெண்டு இதுக்கு ஓகேவா. ஸோ ஆர் டாட் ஐடி டாட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ ப்ரொஃபைல் அண்ட் சேம் அதே மாதிரி அண்ட் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்றத மாற்றிடுறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் அப்படின்ற ஒரு இது. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா
ஓகே. மேபி எல்ஸ் வந்து தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல லைக் இந்த கண்டிஷனுக்குள்ள கவர் ஆகல அப்படின்னா வெளியில தான் வரும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டூல் பார் ஆப்ஷன லிட்டரலி முடிச்சாச்சு. ஸோ இப்ப இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டூல் பாருக்கு அதாவது இந்த லேஅவுட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு இத எழுதணும். ஸோ ஏன்னா பழைய இத எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டூல் பார் ஆக்டிவிட்டி கிளாஸ் டாட் ஜாவா. ஓகே. ஸோ ஒண்ணும் இல்ல. நான் என்னன்னா, அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகுறதுக்காக லைக் பழைய கோட வந்து ஆல்டர்னேட் பண்றேன். அந்த ஒரு பட்டன் கிளிக் ஈவென்ட் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல அண்ட் அத வந்து லைட்டா ஆல்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் பண்ணி விட்டதுனால ஏதாச்சும் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நான் இது எழுதலைல்ல. ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணோம். ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்றத பத்தி. ஓகே. ஸோ இந்த பட்டன தான் நான் சொன்னேன் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இத கிளிக் பண்ணோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதான் டூல் பாரு அண்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல லைக் தெரியாதுன்றதுக்காக இது பண்ணியிருந்தேன். லைக் 150 குடுத்துருந்தேனா? ஆமா. அப்படிதான் நெனைக்கிறேன். ஆமா. ஸோ சைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் இப்போதைக்கு வந்து சும்மா லைக் ஸ்டைல்லலாம் நான் அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. லைக் இந்த டூல் பார் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக ஜஸ்ட் லைக் ஒரு 150 அப்படின்ற குடுத்துருக்கேன். லைக் நீங்க வந்து யூஸ் பண்றப்ப இதோட சைஸ வந்து மேபி ஒரு 50 ஆர் 40 அந்த இதில குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆட் ஐகான் கிளிக் பண்ணேன்னா, ஸோ ஆட் ஐகான் கிளிக்டு அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரொஃபைல் ஐகான் கிளிக்னு வருது. லைக் இதே மாரி தான். லைக் இந்த இடத்துல வந்து நீங்க நம்ம இந்த இடத்துல இது பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்டென்ட் கிரியேட் பண்ணி லைக் ஃபர்ஸ்ட் இதில இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாரி இன்டென்ட்ட கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பட்டன் இந்த டோஸ்ட் மேக் இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து நீங்க அத சேஞ்ச் பண்ணணும். லைக் வேற ஒரு பேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் இன்டென்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க இந்த கோட வந்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ சிம்பிள் தான் கைஸ். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கா? அண்ட் இந்த 3 டாட்ஸ்ல வந்து நமக்கு அந்த செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. லைக் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் அப்படி அதாவது ஷோ ஆஸ் ஆக்ஷன். ஸோ இந்த இத நீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல ஐகான் வந்து கிடைக்கும். ஆல்வேஸ் அப்படி சொல்லி. லைக் இத யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம அந்த 3 டாட் பட்டன யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷோ பண்ணணும். அது தானா இதாகுறது. நம்ம வந்து ஐகான் வேணும்னா இந்த மாரி வைக்கணும். அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா, டூல் பார் முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அலாட் டயலாக் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ பாய் கைஸ்.